இன்று நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும், பிரார்த்தனைகளும். ரொம்ப நாளா தலையில வந்து டாண்ட்ரஃப் இருக்கு டாக்டர். ஸோ டாண்ட்ரஃபோட வந்து அந்த தலையோட ஸ்கேல்ப்லயே வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அதிகமான அளவுக்கு ஷெட் ஆயி வர மாதிரி இருக்கு. இது உண்மையிலேயே டாண்ட்ரஃப் தானா? இந்த மாதிரியான கேள்விகள் நெறைய இருக்கு. இது வந்து டீனேஜர்ஸ வந்து அதிகமா பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ பெண்களையும் வந்து அதிகமா பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கு. ஸோ இது வந்து டாண்ட்ரஃபா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இத வந்து செபோரிக் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் நம்ம நார்மலான டாண்ட்ரஃப விட அதிகப்படியான ஒரு முடி உதிர்தல் வந்து இருக்கும். அதே மாரி நம்ம ஸ்கேல்ப்ல வந்து நெறைய வந்து வெள்ளை நிறத்துல வந்து ஸ்கேல்ப்ல இருந்து நமக்கு உதிர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாரி ஸ்கேலிங் நெறைய இருக்கிறது வந்து இந்த செபோரிக் டெர்மடைட்டிஸ் இருக்கக்கூடிய முக்கியமான சிம்ப்டம். ஸோ இது எதனால வருது அப்டின்னா, முக்கியமா இந்த டீனேஜ்ல வந்து அவங்களுடைய உடம்புல வந்து செபேசிஸ் கிளாண்ட்ஸோட அளவு வந்து அதிகமாகும். ஸோ அந்த டைம்ல வந்து ஆண்களுக்கு இந்த ஆண்ட்ரோஜன் ஹார்மோனோட அளவு அதிகரிக்கிறது. பெண்களுக்கு வந்து ஹார்மோன்ஸ்ல வந்து ஒரு சேஞ்சஸ் வருது. இதனால வந்து அவங்களுக்கு அந்த செபேசிஸ் கிளாண்ட்ஸோட அளவு வந்து அதிகமாகும். இதனால ஒரு ஆயிலி ஸ்கின் வந்து உருவாகும். ஸோ இந்த ஆயிலி ஸ்கின் வந்து உருவாகும் பொழுது, அதில வந்து செகண்டரியா மெலசேசியா அப்படிங்கிற ஒரு ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன், அதாவது ஒரு பூஞ்சை இன்ஃபெக்ஷன் வந்து வர்றதுனால அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து வருது. இது மட்டும் இல்லாம செரிமான கோளாறுகள் இருக்குது. ஏன்னா இப்பல்லாம் வந்து நம்ம சின்ன குழந்தைகளுக்கே வந்து நெறைய ஜங்க் ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கிறது, நெறைய வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இந்த பேக்டு ஃபுட் வந்து எடுத்துக்கும்போது அவங்களுடைய கட் பாக்டீரியாஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆயிடுது. ஸோ இந்த மாரி கட் பாக்டீரியாஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகுறதுனால அவங்களுடைய செரிமான சக்தி வந்து சரியா இருக்காது. ஸோ இதனாலும் கூட வந்து அவங்களுக்கு இந்த மாதிரியான செபோரிக் டெர்மடைட்டிஸ் வந்து வரலாம். இன்னொன்னு ரொம்ப நெறைய வந்து அவங்க வந்து ஃபோன் பார்க்குறது, இல்ல வந்து நெறைய அவங்க வந்து சோசியல் மீடியா விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்கிறது. இதனால வந்து அவங்களுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து ரொம்ப எக்ஸைட்டடா வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து எப்பவுமே ஒரு எக்ஸைட்டடா வந்து இருக்காங்க அப்படின்னா, இது கூட வந்து இந்த கன்டினியூஸா இருக்கக்கூடிய டாண்ட்ரஃப் மாதிரியான விஷயத்துக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். அதே மாதிரி வந்து சில குழந்தைகள் வந்து வைட்டமின் ஏ, வைட்டமின் சி அதே மாரி பயோட்டின் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களே வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வைட்டமின் குறைபாடுகள் இருந்தாலும் கூட வந்து இவங்களுக்கு இந்த செபோரிக் டெர்மடைட்டிஸ் அப்படிங்கிறது வரலாம். ஸோ வைட்டமின் ஏ இருக்கக்கூடிய முட்டை, பால் இந்த மாரி விஷயங்கள் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாரி வைட்டமின் சி இருக்கக்கூடிய பழங்கள் வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. இதனால கூட வந்து அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து வரலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப காமனா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாரி அதிகப்படியான கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள வந்து எடுத்துக்கிறது. நெறைய காஃபி, அதே மாரி வந்து பிரெட்டு, பேக்கரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரியான ஃபுட்ட வந்து அதிகமா வந்து எடுத்துக்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாம வந்து அவங்களுக்கு உடம்புலேருந்து ஸ்வெட் வந்து அதிகமா வெளியேறக்கூடிய வாய்ப்புகள்லாம் வந்து இல்ல. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவுமே வந்து கிடையாது அப்படின்னா கூட இந்த பிரச்சனைகளோட தீவிரம் வந்து ரொம்ப அதிகமா வந்து இருக்கலாம். ஸோ பரம்பரையா சில பேருக்கு எப்பவுமே வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின்னா வந்து இருக்கும். அவங்களுக்கும் கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். ஸோ சாதாரண டாண்ட்ரஃப்க்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, சாதாரண டாண்ட்ரஃப் வந்து ஒரு 1 மாசமோ, 2 மாசமோ வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு ஆன்டி டாண்ட்ரஃப்க்கான மெடிகேஷன்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்றீங்க. உங்களுடைய ஸ்கேல்ப்ப வந்து நல்லா ஹெல்த்தியா வந்து வச்சுக்கிறீங்க. ஸோ உங்களுடைய கோம்போ, அதே மாரி வந்து உங்க தலையணை உறையெல்லாம் வந்து நல்லா ஹெல்த்தியா வச்சிருக்கீங்க அப்படின்னா, அது வந்து போயிடும். ஆனா இந்த செபோரிக் டெர்மடைட்டிஸ் அப்படிங்கிறது வந்து கன்டினியூஸா வந்து இருந்துட்டே இருக்கும். என்னதான் நீங்க ஹெல்த்தியான மெத்தட்ஸ நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கூட இது வந்து உங்களுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்கேல்ப்லேருந்து நல்ல நல்லா வந்து அதனுடைய உதிரக்கூடிய தன்மை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் பெரிய அளவுல வந்து உதிரக்கூடியதா இருக்கும். அந்த ஸ்கேல்ப்லேயே இருந்து வந்து அந்த தோல் வந்து கொஞ்சம் வந்து உதிர்ந்து வர மாதிரியான பிளேக்ஸ் மாதிரி வந்து வரும். ஸோ அதுதான் வந்து இதனுடைய முக்கியமான சிம்ப்டம். தொடர்ந்து ரொம்ப நாளா வந்து இருக்கும். எப்பல்லாம் வந்து நீங்க ஜங்க் ஃபுட்ஸ்லாம் நெறைய எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் கூட இதனுடைய தீவிரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகறத வந்து நீங்க பார்க்கலாம். ஸோ நெறைய ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பூஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமும் இந்த பிரச்சனை இருக்குன்னா, கண்டிப்பா வந்து இது செபோரிக் டெர்மடைட்டிஸா வந்து இருக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் டீனேஜ்லயோ, இல்ல வந்து பிசிஓஎஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கு, தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மாரி செபோரிக் டெர்மடைட்டிஸ் இருக்கு அப்படின்னா, முதல்ல உங்க உணவுகள்ல வந்து நல்ல வைட்டமின் ஏ, வைட்டமின் சி சத்து, அதே மாரி பயோட்டின் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள வந்து நீங்க அதிகமா வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ மைண்ட வந்து ரொம்ப எக்ஸைட்டடா வைக்கக்கூடிய விஷயங்கள ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. நெறைய வந்து கேம்ஸ் வந்து வந்து விளையாடுறது, அதே மாரி இந்த சோஷியல் மீடியா விஷயங்கள்லாம் வந்து அடிக்கடி வந்து யூஸ் பண்றது. இந்த மாதிரியான விஷயங்கள கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு, நல்ல சுவாச பயிற்சிகள், தியான பயிற்சிகள், ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இதுக்கெல்லாம் வந்து நெறைய இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறது நல்லது. ஸோ அந்த காலகட்டத்தில உங்களுக்கு பிசிஓஎஸ் மாதிரியான பிரச்சனையோ, இல்ல தைராய்டு மாதிரியான பிரச்சனைகளோ இருந்துச்சு அப்படின்னா, அத சரி செய்யக்கூடிய முறையான சிகிச்சை முறைகள வந்து எடுத்துக்கிறது.
அதே மாதிரி நம்ம உடம்புல இருந்து கழிவுகளை வெளியேற்றக்கூடிய டீடாக்சிஃபிகேஷன் மெத்தட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறது, ஒரு 4 மாதத்துக்கு ஒரு முறை பேதிக்கான மருந்துகள் வந்து எடுத்துக்கிறது. ஸோ நல்ல பழங்கள், காய்கறிகள் இது எல்லாமே வந்து நம்மளுடைய ஸ்கின்னையும் வந்து ஹெல்த்தியாக வச்சுருக்கும், நம்மளுடைய பிளட்டும் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து நிறைய வந்து எடுத்துக்கிறது. ஸோ ஒருவேளை பரம்பரை காரணமாக இந்த பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதற்கான உணவு முறை மாற்றங்கள் மூலமாகவே நம்ம இந்த விஷயங்களை வந்து ஓரளவுக்கு சரி செய்ய முடியும். ஸோ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறது. எக்ஸ்டர்னலாக திரிஃபலா சூர்ணம் நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும். ஸோ இந்த திரிஃபலா சூர்ணம் வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு இதை வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மோரோட வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா தலையில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து சீயக்காய் தேய்ச்சி வந்து நீங்கள் குளிக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா இந்த மோரோட தெளிவு, ஸோ நீங்கள் வந்து தயிர் வந்து சேர்த்துட்டு தயிர் வந்து எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா மோராக்கி வச்சுடுங்க. ஸோ நிறைய தண்ணீர் விட்டு அதை அப்படியே வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு செட்டில் ஆகிற மாதிரியான வச்சுடுங்க. ஸோ அப்போ அந்த மேலே தண்ணீர் மட்டும் தேங்கி இருக்கும். அந்த தண்ணீரை எடுத்து நல்லா நீங்கள் வந்து ஸ்கேல்பில் படுற மாதிரி வந்து ஒரு ரொட்டேஷன் மூமெண்ட்டில் ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1 மணி நேரம் கழித்து வந்து குளிக்கிறது. ஸோ அந்த மாதிரி குளிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த ஸ்கேல்ப் வந்து நல்லா ஹெல்த்தியாக வந்து மாற ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராலாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இதே திரிஃபலா சூர்ணத்தை வந்து தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்து நல்லா வந்து ஒரு 250 ml அளவுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் அப்படின்னா வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து திரிஃபலா சூர்ணத்தை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து வெயிலில் வந்து தொடர்ந்து ஒரு 3 நாள் வச்சு வந்து எடுத்துக்கணும். ஸோ வெயிலில் வைக்கும்போது அது மேலே வந்து ஒரு சின்ன மஸ்லின் துணியால் வேடு கட்டி வச்சுருக்கிறது நல்லது, ஏன்னா நிறைய தூசிகள்லாம் அதில் விழாமல் இருக்கிறதுக்காக. ஸோ ஒரு 3 நாள் அளவுக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்கள் இந்த வெயில் காலத்தில் வச்சிங்கனாலே வந்து 3 நாள் வந்து போதுமானது. ஸோ அதுக்கப்புறமா அதை வந்து வடிகட்டிட்டு அந்த எண்ணெயை வந்து நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டெர்மடைட்டிஸோட அளவு வந்து குறையும். பட் கண்டிப்பாக நான் சொன்ன மற்ற விஷயங்களையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். உங்களை வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து வச்சுக்கக்கூடாது. அதே மாதிரி உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸை வந்து ரெகுலேட் பண்ணும். நல்ல ஹெல்த்தியான உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கணும். தேவையான அளவு வந்து தண்ணீர் வந்து எடுத்துக்கணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நான் சொன்ன இந்த எக்ஸ்டர்னல் மெத்தட்ஸையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த டெர்மடைட்டிஸோட அளவு வந்து குறையும். நிறைய பேர் வந்து இதை வந்து டேண்ட்ரஃப் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ டேண்ட்ரஃப் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து சரியாயிடும். அது வந்து ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். பட் இது வந்து உடம்புக்குள்ள ஒரு மெட்டபாலிக் டிசார்டர் இருக்கிறத தொடர்ந்து நமக்கு எக்ஸ்டர்னலாக வந்து ஒரு ஈஸ்ட் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நம்ம உடம்பையும் வந்து சரி செய்யணும், எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனையும் வந்து நம்ம சரி செய்யணும். அந்த மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனையை வந்து நம்ம சரி செஞ்சுக்கலாம். ஸோ கூடவே நம்ம அருகன் தைலம் சேர்த்தும் வந்து நம்ம வந்து தலைக்கு வந்து யூஸ் பண்ணலாம். குளிக்க போகிறதுக்கு முன்னாடி அருகன் தைலம் வந்து சேர்த்துக்கிறது. ஸோ இந்த அருகம்புல்லும் வந்து உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. அதே சமயத்தில் இன்ஃபெக்ஷன்ஸையும் வந்து அதிகமாக வளர விடாமல் அதை வந்து அழிக்கக்கூடியது. ஸோ அருகம்புல் தைலமும் வந்து நம்ம சேர்த்து நம்ம இதை பயன்படுத்தலாம். ஸோ இந்த டெர்மடைட்டிஸ் அப்படிங்கிறத செபோரிக் டெர்மடைட்டிஸ் இந்த ஒரு வார்த்தையை எல்லாருக்குமே வந்து புதுசாக இருக்கும். எல்லாருமே நம்ம டேண்ட்ரஃப் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருப்போம். நிறைய யங்ஸ்டர்ஸ் கிட்ட இந்த பிரச்சனையை நம்ம வந்து பார்க்குறோம். உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு மருத்துவர்கிட்ட ஆலோசனை எடுத்துக்கோங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா அதை வந்து மாடிஃபை பண்ணி நீங்கள் ஒரு ஹெல்த்தியான பர்சனாக மாறுறதுக்கான விஷயங்கள் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுமோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஒரு பிரச்சனை வந்து அதிகப்படியான ஹேர் ஃபாலை வந்து கொடுக்கும். இன்னொன்று நம்ம ஸ்கேல்ப்லேருந்து நிறைய ப்ரோட்டீன் வந்து உங்களுக்கு உதிர்ந்து வெளியேறதுனால உங்கள் மசில் வந்து ரொம்ப ஃப்ளாபியாக மாற ஆரம்பிக்கும். ஸோ அது இந்த டீனேஜில் வந்து உங்கள் மசில் வந்து ரொம்ப ஃப்ளாபியாக மாற ஆரம்பிச்சதுன்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் வந்து சிகிச்சை முறைகளை ஃபாலோ பண்ணி வந்து இதை சரி செய்ய வேண்டியது அவசியம். ஸோ இன்னைக்கு செபோரிக் டெர்மடைட்டிஸ்னால் என்ன, இதற்கும் டேண்ட்ரஃபுக்கும் என்னெல்லாம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது, இது எதனாலெல்லாம் வந்து உருவாகுது, இதற்கு என்னென்ன உணவு முறைகளெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், வீட்டில் இருந்தபடியே என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ உங்கள் வீட்டில் யாருக்கும் இந்த பிரச்சனை இருந்ததுன்னா அவங்களுக்கும் இதை பற்றி எடுத்து சொல்லுங்கள். ஸோ இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.